Daily. Taste the Daily. மக்கா வணக்கம். திராவிட மாடல் கும்பல் எப்படி மோசமான ஒரு கொள்ள கும்பல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு அருமையான தகவலை சொல்ல போகிறேன். ஊருக்குள்ள நாய் தொல்லை அதிகமாயிட்டுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் மனு போட்டார். அதை விசாரித்த நீதிபதி கோர்ட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட நாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு, கருத்தடை பண்ணுறேன்னு சொல்லிட்டு காதில் ஓட்டை மட்டும்தான் போடுதாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஐயா போகிற போக்கில் சொன்ன இந்த கருத்துல இருந்து என்ன தெரியுது? நாய்களுக்கு கருத்தடை பண்ணுறதுல கூட இந்த கும்பல் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. இவங்களை இதுக்கு மேலே நாம் என்னத்தை தான் சொல்லி திருத்த முடியாது, நாம தான் திருந்திக்கணும். சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை அப்புறம் பார்த்துருவோம். விளம்பர கும்பல் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாலும் ஏற்றுக்குமா, அரோகரா சொன்னாலும் ஏற்றுக்குமா, கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலும் ஏற்றுக்குமா, யாரையும் பிரிச்சே பார்க்காதான் அப்படின்னு ஐயா சேகர் பாபு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அடுத்த தேர்தலில் ஆப்பு ரெடின்னு தெரிஞ்சதும் இப்போ இருந்தே பல்ட்டி அடிக்காங்கப்பா. சொத்து குவிப்பு வழக்குல வசமா சிக்கியிருக்காரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். அதுல மட்டும் சிக்கினா பரவாயில்ல, அமலாக்கத்துறையும் ஐயா மேல வழக்கு போட்டாங்க. அமலாக்கத்துறையோட வழக்கை ரத்து பண்ண சொல்லி ஐயா கோர்ட்டுக்கு போனாரு. கோர்ட்டு முடியாதுன்னு சொல்லிடுச்சுப்பா. கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடுங்கிற கதையா ஜீரோ இஸ் குட்னு பேனர் வச்சா ஆக்சிடென்ட் குறையும்னு சென்னை போலீஸ் கதை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஊர் பூரா பேனர் வச்சவங்க கொஞ்சம் போக்குவரத்து துறை அமைச்சர் வீட்டு முன்னாடியும் வச்சாங்கன்னா பரவாயில்ல. ஏன் சொல்றேன்னா, சென்னையில் ஒரு கவர்மெண்ட் பஸ் கண்ட்ரோல் இல்லாம போய் 6 காரு மேல மோதி இருக்கு. செய்வன திருந்தச் செய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் திராவிட மாடல் கும்பல் செய்கிற வேலை எல்லாமே அறகுறையாத்தான் இருக்கு. கோயம்புத்தூர் உக்கடம் பக்கம் இன்னும் முழுசா பாலம் வேலைகள் முடியல, எல்லாமே அப்படியே அந்தரத்தில் நிற்கிது. இப்படி அந்தரத்தில் நிற்கிற பாலத்தை ஐயா ஸ்டாலின் திறந்து வைக்க போறாராம். குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்தரலாம். மக்கா, விஷயம் தெரியுமா? அடுத்த துணை முதலமைச்சர் யாரு, அடுத்த கட்சி தலைவர் யாருன்னு திமுக தலைமை குடும்பத்தில் பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கான். நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அண்ணன் உதயநிதியும் மாப்பிள்ள சாரும் போட்டி போடுறதா சொல்றாங்க. தனக்கு ஆதரவான ஆட்களை அமைச்சராக்கிடணும்னு அண்ணன் உதயநிதி உறுதியா இருக்காராம். அப்பதான கட்சியை கைப்பற்ற முடியும். மக்கா, அண்ணன் உதயநிதி கட்சியை கைப்பற்றுறதுக்காக பலமா காய்களை நகர்த்திட்டு இருக்காராம். அடுத்தடுத்த அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகள்லாம் கேஸில் சிக்கிறத தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறாராம். எப்படின்னு கேட்குறீங்களா? அண்ணன் செந்தில் பாலாஜி கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் வலுவாக இருக்குன்னு அதிகாரிகள் வட்டத்தில் தகவல் சொல்கிறாங்க. அதனால தான் ஐயா ஸ்டாலினே அவரை பதவி விலகவும் சொல்லிட்டார். அவருக்கு அடுத்தபடியாக ஐயா பொன்முடி கதையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போதைக்கு ஐயா அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு கொடுத்தாங்களே 3 வருஷ தண்டனை, அது தடபட வாய்ப்பே இல்லை. அந்த வழக்கில் ஐயாவுக்கு தண்டனை உறுதியாகத்தான் வாய்ப்பு அதிகம். அதனால தான் ஐயாவோட மகனுக்கு இந்த தடவை எம்பி சீட்டு கூட கொடுக்கல. அவருக்கு கிடைக்க வேண்டிய எம்பி சீட்டு அண்ணன் உதயநிதியோட ஆதரவாளருக்கு கிடைச்சிது. இந்த 2 அமைச்சர்களுக்கு அடுத்தபடியா அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் சாத்தூர் ராமச்சந்திரனும் சொத்து குவிப்பு வழக்கில் தெளிவாக சிக்கியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்ததும் கேஸில் இருந்து விடுதலையாகிட்டோம்னு நிம்மதி பெருமூச்சு விட்டவங்களுக்கு கோர்ட்டு மறுபடியும் கேஸை விசாரிக்க சொல்லி ஆப்பு வச்சிருச்சு. இன்னைக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அமலாக்கத்துறை கிட்ட வசமா சிக்கியிருக்காரு. அமலாக்கத்துறை போட்ட கேஸை ரத்து பண்ண சொல்லி அமைச்சர் மனு போட்டாரு. அந்த மனுவை நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. ஆக அமலாக்கத்துறை கேஸு ஸ்ட்ராங் ஆயிட்டு. இதுபோக அமைச்சர் கீதா ஜீவன், அமைச்சர் ஐ பெரியசாமி உட்பட பல அமைச்சர்கள் வழக்குகளில் வசமா சிக்கியிருக்காங்க. எப்பா, அமைச்சர் கேஸுக்கும் அண்ணன் உதயநிதி கட்சியை கைப்பற்றுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கீங்களா? இருக்குப்பா. இந்த அமைச்சர்களில் பல பேர் ஐயா ஸ்டாலினோட ஆதரவாளர்கள், சில பேர் அக்கா கனிமொழியோட ஆதரவாளர்கள். இவங்களை வச்சுக்கிட்டு கட்சியை கைப்பற்ற முடியாது. அதான் சிக்கல்ல இருக்கிற அமைச்சர்களை ஒதுக்கி தள்ளிட்டு தன்னோட ஆதரவு எம்எல்ஏக்களை அமைச்சராக்கலாம்னு பிளான் பண்ணுதான் அண்ணனின் தரப்பு. ஆனால் ஐயா ஸ்டாலின் எதுக்கும் பிடி கொடுக்கலன்னு சொல்லுதாங்க. மாப்பிள்ள சார் தரப்பு ஐயா ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்கறதா விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. மொத்தத்தில் அமைச்சரவையில் இருக்கிற பல பேர் வழக்குகளில் சிக்கியிருக்கிறது ஐயா ஸ்டாலினுக்கு தலைவலியாக மாறி இருக்கு. கூடவே குடும்ப உறுப்பினர்கள் கொடுக்குற அழுத்தமும் ஐயாவை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஐயா எப்படி மக்கள் பிரச்சனையை பார்ப்பாரு?
குடும்ப அரசியலை ஆதரிச்சா தெருவில் நிற்க போறது நாம தான்ப்பா. நடக்கிற கூத்துக்களை எல்லாம் பார்த்தாச்சும் உஷாராய்க்கோங்க மக்கா. நாடக கும்பல்ல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நாடக கும்பல் இன்னைக்கு ஒரு நாடகத்தை போட்டிருக்கு. அதை பத்தி பார்ப்போம். அதாவது மதுரையை பாராட்டி சீராட்டி விழா எடுக்கிறாங்களாம். மதுரையை போற்றுவோம்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் வீடியோலாம் போட்டிருக்காரு. கலைஞர் என்கிற பெருமான் போட்ட அந்த பிச்சை தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. கலைஞர் என்கிற பெருமான் போட்ட அந்த பிச்சை தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி மதுரைக்கு உயர்நீதிமன்றம் வந்ததே கருணாநிதி போட்ட பிச்சைன்னு சொல்லி பேசி மதுரை ஜனங்களை கடுப்பேத்தின திராவிட மாடல் கும்பல் இன்னைக்கு மதுரையை போற்றுவோம்னு சொல்லி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு. கொடுமை என்னன்னா மதுரையை போற்றுவோம்னு ஐயா ஸ்டாலின் வீடியோ போட்டிருக்காரு. ஐயா சித்திர திருவிழாவில் ஆரம்பிச்சு சினிமா படம் வரைக்கும் மதுரையை எப்படியெல்லாம் கொண்டாடணுமோ அப்படிலாம் ஜனங்க கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு இந்த விளம்பர ஆட்சி வந்துச்சோ அப்போல இருந்து ஜனங்க பாடு திண்டாட்டமா இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, மதுரை ஒத்தக்கடை பக்கம் வீட்டு வாசல்ல நிக்கிற வண்டியை திருடிட்டு போறாங்க. வாசல்ல வண்டியை நிறுத்த கூட முடியல. எப்போ எவன் தூக்கிட்டு ஓடுவான்னு தெரிய மாட்டேக்கி. உசிலம்பட்டி பக்கம் நம்ம பாப்பி நாயக்கம்பட்டி இருக்குல்ல, அங்க கோயில் உண்டியலை உடைச்சு கொள்ளையடிச்சிட்டு போறான். சுத்து வட்டாரத்துல இந்த மாதிரி 5 கோயில்ல கொல்ல போயிருக்கு. திருட்டு பயத்துல நிம்மதியா தூங்க முடியல. இதுல எங்க இருந்து கொண்டாடுறதுன்னு சொல்லுங்க ஐயா. பெண்கள் நிம்மதியா வெளியே தெருவுக்கு வேலைக்கு போக முடியுதா? உங்க திட்டம் தானுங்க அந்த இல்லம் தேடி கல்வின்னு. அந்த திட்டத்துல வேலைக்கு போன பெண்கிட்ட ஒருத்தர் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு. போலீஸ்ல போய் சொன்னா அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்காங்க. மேடம் ராதா மேடம் வந்து என்னை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. நான் அங்கே போயிருந்தேன். அதுக்கு அவங்க கேட்குறாங்க, என்ன சாதாரண ஒரு மெசேஜ் தானே பண்ணியிருக்காங்க, அதை உன்னால் டெலிட் பண்ணிட்டு போக முடியாதா? உனக்கு கையை பிடிச்சி இழுத்தாங்களா இல்லை வேற எதுவும் பண்ணாங்களான்னு சொல்லி என்னை கேட்குறாங்க. எனக்கு அவங்கள வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விசாரணையே பண்ணலை சார். எந்த ஒரு இதுவுமே எனக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க போனாலும் என்னை துரத்தி விடுறாங்க. வராதீங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. நான் வேற எங்க சார் போறது? எனக்கு யாருமே கிடையாது. எங்க அம்மா அப்பா வீட்டுக்காரி யாருமே கிடையாது. என்னை இப்படி டார்ச்சல் பண்ணானா எங்க சார் போவேன்? எனக்கு எல்லா பேரும் சேர்ந்து எனக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் சார். கேட்டிங்களா? இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டுல ஜனங்க எப்படி கொண்டாட்டம் போடுவாங்க? ஐயா நீங்க நல்லா ஆட்சி பண்ணீங்கன்னு சொன்னா சொல்லவே தேவையில்ல. மதுரைக்காரங்க மதுரையை நல்லா கொண்டாடுவோம். ஆனா உங்க ஆட்சி நிர்வாகம் தான் செயல்படவே மாட்டேக்கே. மேலூர்ல இருந்து மாட்டு தாவணிக்கு போன புது கவர்மெண்ட் பஸ் ரிப்பேர் ஆகி நிக்குது. புது பஸ் ஏன் ரிப்பேர் ஆகுது? உங்க போக்குவரத்து துறை அமைச்சருக்கு தான் வெளிச்சம். தினம் உங்க ஆட்சியில ஜனங்க இப்படி பல வகையில திண்டாடிக்கிட்டு இருக்கோமுங்க. தயவு பண்ணி கொண்டாட்டம் திருவிழான்னு பேசி ஜனங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. நாடகம் போடுறதை நிறுத்திட்டு நாடால கத்துக்கோங்க சார். மக்கா, ஓட்டு போட்ட ஜனங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கார் ரேஸை நடத்தியே தீர்வோம்னு திராவிட மாடல் உறுதியா இருக்கு. திராவிட மாடல்னு சொல்றதை விட வாரிசு அமைச்சர் உறுதியா இருக்காரு. அதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க, பல விதமா சொல்றாங்க. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, மக்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. சென்னையில் மருத்துவமனைகள், வீடுகள், ஆஃபீஸுகள் இருக்கிற பரபரப்பான ரோட்டில் கார் ரேஸ் நடத்த போறேன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு விளம்பர கும்பல். விலைவாசி ஏற்றிட்டீங்க, கரண்ட் பில்லை கூட்டிட்டீங்க, ஜனங்களை எம்புட்டு பாடாப்படுத்தணுமோ அம்புட்டு பாடாப்படுத்திவிட்டீங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ இந்த கார் ரேஸ் வரையா? ஆம்புலன்ஸ் போகிற வழியில் எதுக்கு இந்த ஆபத்தான கார் ரேஸு? யாருக்காக நடத்துறீங்க? எதுக்காக நடத்துறீங்க? இதை நடத்துறதால என்ன பயன்னு ஜனங்க கேட்குறாங்க. எதுக்கு இந்த இடம் தேவையில்லையே? இதை அரசு கவனத்துக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு. கரண்ட் பில்லு ஏற்றுறீங்க, அதை விட்டுறீங்க. கார் பந்தி நடத்துறதுக்கு கோடிக்கணக்கு தேவையாங்க? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஏழையும் பில்லு கட்ட முடியல. இங்கே ஏழைங்க வாழ்கிற நாடு இது. ஒவ்வொருத்தரும் வெளியூர்லேருந்து இங்கே பிழைக்கிறாங்க. அவங்க போகிறதுக்கு வரதுக்கு அவங்களுக்கு எல்லாமே ஒரு பயன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எது தேவையில்லாத ஒரு வேலை கார் பந்தி அங்கே தேவையா? வேற எங்கன்னா வைங்க. ஸ்டாலின் ஐயா, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஜனங்களை எதிர்த்த எந்த கட்சியும் ரொம்ப நாள் ஆட்சியில் இருந்ததில்லை, நினைவிருக்கட்டும். நான் சொல்ல சார், ஜனங்க சொல்றாங்க. செங்கல்பட்டு பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்து 5 பிள்ளைகளுக்கு சரியான காயமா. ஒரு பிள்ளைக்கு 5 தையல் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்படி பாலடைஞ்சு போன பள்ளிக்கூடத்தை சரி பண்றதை விட்டுட்டு கார் ரேஸ்லாம் நமக்கு தேவையா? என்னமோ எல்லாம் தலை எழுத்து. சரி மக்களே, எனக்கு இவங்களை நினச்சி தலை ஒரு பக்கமாக வலிக்குது. நான் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.